இப்போ நம்ம கல்கண்டு ரசகுல்லா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இது 1 லிட்டர் பசும்பால் எடுத்து வச்சுருக்கேன். ரசகுல்லாவுக்கு பசும்பால் தான் நல்லாயிருக்கும். இது ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வச்சுருக்கேன். இது கல்கண்டு. இது 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இது ஒரு பிஞ்சு சோடா மாவு, மாவுக்கு போடுற சோடா. 1/2 கிலோ ஜீனி, 3/4 லிட்ரு தண்ணி. இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சு பாலை கொதிக்க வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கொதி வரணும். இப்போ பால் நல்லா பொங்கிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணும். இந்த லெமன் சாரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கும். அந்த பால் திரைய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கண்டிக்கும். ஸ்ட்ரெயினரில் வெள்ளை துணி போட்டு அதில் இப்போ வடிகட்டிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க ஐஸ் வாட்டரை இதில் ஊற்றி அலசிக்கணும். நல்லா அலசிக்கிட்டால் தான் எலுமிச்சம்பழம் வாசம் அடிக்காமல் இருக்கும். இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு கோவா கிடச்சிருக்கு. இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் தட்டில் வச்சு அழுத்தி உள்ளங்கையில் அழுத்தி பிசையணும். ஒரு 10 நிமிஷம் சப்பாத்தி மாவு இதுக்கு வந்துடணும். இந்த மாதிரி அழுத்தி பிசைங்க. அப்புறம் அந்த உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி பிசையணும். நல்லா பிசைஞ்சிங்கன்னா நல்லா ஒரு மாவு பதத்துக்கு வந்துடும் உங்களுக்கு. இப்போ எடுத்து வச்சுருக்க 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் இதோட போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பிஞ்சு சோடா மாவு. இது எல்லா கடையிலையுமே கிடைக்கும். பேக்கிங் சோடா தான் இது. இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்குவோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் பிசைஞ்சுக்கலாம். இப்போ நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இப்போ இதில் ரெண்டே 2 கல்கண்டை இதுக்குள்ளே வைக்கலாம். இப்போ இதில் 2 கல்கண்டு எடுத்து உள்ளே வச்சு திரும்ப உருட்டிக்கணும். 2 இப்படி கல்கண்டை உள்ளே வச்சு உருட்டுறதால உள்ளேயும் நல்லா இனிப்பாக ஜூஸியாக இருக்கும். அதுக்காக தான் நல்லா வெடிப்பு இல்லாமல் உருட்டிக்கணும். உருட்டி முடித்தாச்சு. இது ஒரு 15 வந்திருக்கு. இப்போ ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ 3/4 லிட்டர் தண்ணியை ஊற்றிக்கிறோம். அரை கிலோ சீனியை போட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும். இந்த சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து இதை போட்டுக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ இது 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமும் 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு எடுத்துருக்கேன். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நம்ம கொஞ்சமாக தான் போட்டோம், சின்னதாக தான் போட்டோம். இப்போ நசுக்கி வச்சுருக்க ஏலக்காயை போட்டுக்கும். இந்த சமயத்தில் போட்டால் தான் நல்ல வாசமாக இருக்கும். ஒரே ஒரு நிமிஷம் மூடி வச்சுட்டு இப்போ இந்த ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்ல சுவையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.